இந்த கதையோட நாயகன் பேரு கைஸ் இப்னு அல் முலவ்வா. ஆனா அவர் பின்னாடி மஜ்னூன்னு அழைக்கப்பட்டார். நாயகி லைலா. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூடத்துல ஒன்னாதான் படிச்சாங்க. அப்பவே 2 பேருக்கும் இடையில ஆழமான அன்பு வந்துருச்சு. கைஸ் லைலா மேல வச்சிருந்த ரொம்ப அதிகமான பாசத்தால கவிதைகளா எழுத ஆரம்பிச்சார். இந்த கவிதைகள் எல்லாம் அரேபியால ரொம்ப பிரபலமாச்சு. ஆனா அன்பு அதிகமாயி அவர் கொஞ்சம் பித்து பிடிச்சவர் மாதிரி ஆகிட்டார். அதனாலதான் மக்கள் அவரை கைஸ்னு கூப்பிடாம மஜ்னூன்னு பைத்தியம்னு அர்த்தம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மஜ்னூ லைலாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் கேட்டாரு. ஆனா லைலாவோட அப்பா மஜ்னூவோட அந்த பித்து பிடிச்ச நிலையை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மறுத்துட்டார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, லைலாவோட அப்பா வற்புறுத்தினதால லைலாவுக்கு வேற ஒரு செல்வந்தரோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா லைலாவுக்கு மஜ்னுவை தவிர வேற யாரையும் தன் கணவரா ஏத்துக்க மனசு இல்லை. இந்த விஷயத்தால மஜ்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போனார். பாலைவனத்துல அலைஞ்சு திரிஞ்சு லைலாவை பத்தி கவிதைகள் பாடி தன்னோட அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில லைலா மஜ்னுவோட நினைப்பிலேயே ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் இறந்து போனாங்க. இந்த செய்தியை கேட்ட மஜ்னு லைலாவோட கல்லறைக்கு போனாரு. அங்கேயே ரொம்ப மனசு உடைஞ்சு உயிரை விட்டுட்டார். இவங்க 2 பேரோட இந்த ஆழமான அன்புதான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு அழியாத காதல் காவியமா நிலைச்சு நிற்குது.